ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சாட்டர்டேவே பார்த்தோம். முத்து வந்து அந்த மந்திரிச்ச தாயத்தை கொண்டு வந்து இவர் நம்ம அண்ணாமலை கையில் கட்டிடுறாரு. ஸோ விஜயா சொல்கிறாங்க, ஐயோ கலட்டுடா அறிவு கட்டவனே, ஏன்டா அதை போய் கட்டிவிட்ட அப்படின்றாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, விடு விடு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நல்லது தானே வாங்கிட்டு வந்து ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற அப்படின் போது, ஐயோ அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, அது உங்களையும் என்னையும் பிரித்து இங்கே பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, கலட்டி கொடுங்க அப்படின் போது, அதெல்லாம் முடியாது, அப்பா நல்லா இருக்கட்டும், அப்பா கட்டிக்கிட்டோம் அப்படின் போது, டே அதை நான் வந்து மனோஜ்காக வாங்கிட்டு வந்தேன்டா, மனோஜுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டுக்காக வேண்டி வாங்கிட்டு வந்தேன்டா அப்படின்னதுமே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. உடனே நம்ம முத்து, அப்பா குடுப்பா சீக்கிரம் கழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படபடபடன்னு டக் டக்குன்னு கலட்டுறாரு. கலட்டிட்டு இந்தாங்க நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கையில, நம்ம விஜயா கையில கொடுத்துட்டு, ஐயோ நல்ல வேலைப்பா இவங்க சொன்னாங்க கலட்டிட்டோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் 4வது குழந்தை பிறந்திருந்தா, டே சும்மா இருறா இப்படி பேசாதடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எப்படியோ விஜய் ஆசைப்பட்ட மாதிரி அந்த கயிறை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக அவங்க வெளியே வராங்க. நம்மளோட மனோஜும் அப்போதான் ஒர்க் முடிச்சு வராரு. வந்தோடனே, டே வாடா மனோஜ் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, உன் கையை காட்டுறா, இந்த தாயத்தை கட்டணும் அப்படின் போது, தாயத்தா எதுக்குமா இது அப்படின்னு அவர் கேட்குறாரு. டேய் நீ வந்துட்டு உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது இல்லை, அதெல்லாம் சரியாகணும், நீ எப்போதுமே நல்லா இருக்கணும்னு வேண்டி இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்க, கையை காட்டுறா சொல்லும் கட்டிடுவோம் அப்படின் போது கை நீட்டுற, இல்லை இல்லை இது யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது, ஷர்ட்டை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கு மேலே அந்த மந்திர பண்ணதை கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பா கட்டிட்டோம், இனி இவளை பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சரி அம்மா வந்து நம்ம நல்லதுக்கு தானே செய்கிறாங்க அப்படின்னு கட்டிக்கிட்டாரு. ஸோ கட்டிட்டு அவங்க கரெக்டாக வெளியே போகிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக ரோஹிணியும் உள்ளே வராங்க. 2 பேரும் இப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு, சரி அதுக்கப்புறம் ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்துட்டு, மனோஜ் உன் கையை கட்டு, நான் உனக்கு ஒரு தாயத்தை கட்டணும் அப்படின் போது, ஏய் இப்போ தான் அம்மா வந்து உன்னை கட்டிட்டு போனாங்க, நீ எதுக்கு கட்டுற அப்படின் போது, ஓ வந்துட்டாள் அவ அப்படின்னு மனசு நினச்சிட்டு, இல்லை மனோஜ் உனக்கு பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் ஆகணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி நான் ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை கட்டிக்கோ அப்படின் போது, ஆல்ரெடி அம்மா தான் கட்டிட்டாங்களேன் போது, இன்னொரு கை பேலன்ஸ் இருக்குல்ல, ஏம்மா அவன் நெத்தி முதுகு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தாயத்தை கட்டிடுற மாதிரி தான் இருக்குது, இன்னொரு கை பேலன்ஸ் இருக்குல்ல அதை காட்டு அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கையில் இவங்களும் கட்டி விட்டுடுறாங்க. கட்டி விட்டுட்டு, இது யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா இது உன்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக, அதனால் யாருக்கும் தெரியக்கூடாது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி விட்டுட்டு, அப்பா முடிஞ்சிருச்சு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரும் பொண்டாட்டி ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், நம்ம வளர்ச்சிக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு கடைசியில் அவங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கட்டி விட்டுடுறாங்க. அடுத்ததான் நம்ம முத்து. ஸோ முத்து உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார். மீனா வந்துட்டு, என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்போது, ஏன் மீனா உனக்கு இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியலையா அப்படின்றாங்க. என்னாச்சுங்க அப்படின்போது, அம்மா இப்போ ஒன்று சொன்னாங்க இல்லையா, அவன் மனோஜ்க்கு வந்து குழந்தை பிறக்கணுன்றக்காக ஒரு தாயத்து கொண்டு வந்தானு, இதை பார்த்தா உனக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இல்லையா அப்படின்போது, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு. இப்போது அம்மாவுக்கு வந்து பார்லர் அம்மாவை பிடிக்கிறது இல்லை, அதனால தான் மனோஜ் கூட பேசக்கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது, தனியாக சமைச்சு சாப்பிடணும், மனோஜ் இருக்கிற பெட்டில் கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மனோஜ்க்கு குழந்தை பிறக்கணுன்றதுக்காக தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின் போதும், ஆமாம் இல்லைங்க, ரோஹிணியை யார் கூடயும் பேச விட மாட்டாங்க, புருஷன் பொண்ணாட்டியா ஒன்றா சேரக்கூட விட மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை பிறக்கும், அத்தை எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு. இப்போ கேளு, எனக்கு இது என்னமோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின் போது நம்ம மீனாவும், ஆமாங்க சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எஸ், அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முருகன் அண்ட் முத்து. முருகன் வந்துட்டு முத்துவை அந்த ஃப்ளாட்க்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு, இதான் நான் பார்க்க வந்த வீடு அப்படின்றாரு. ஸோ முத்து வீடெல்லாம் பார்க்குறாரு. டே சூப்பராக இருக்குடா, நல்ல ஏரியாவாக இருக்குடா, நல்ல வீடு வந்து ஒரு மெயின் பிளேஸில் தான் இருக்குது, சூப்பராக இருக்குது வீடு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அமௌண்ட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்போது, லோன் போட்டு தான் டோட்டலாக 45 lakhs வருது, 25 lakhs இப்போ கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு போது, சரிடா சூப்பராக இருக்குடா, இதை பாருடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அங்கே மீனா அண்ட் இவங்க நம்மளோட வித்யா, அவங்க 2 பேரும் அடுத்ததாக வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. மீனா அண்ட் வித்யா, முத்து அண்ட் முருகன் 4 பேரும் அட் அ டைமில் மீட் பண்ணுறாங்க. இதை முத்து பார்த்துட்டு, நீயா அப்படின்றாரு. உடனே இவங்க மீனா பட்டு, நீயா அப்படின்னு முருகனை கேட்குறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, நீயா 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 அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இவர் கேட்குறாரு, அண்ணா என்னென்ன உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்போது, இவ ஒரு ஃப்ராடு பையடா, இவளை ஏன்டா நீ போய் லவ் பண்ண அப்படின்றாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, இவன் கூட தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், இவன் தான் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. ஸோ யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ நம்ம முத்து மீனா ஒரு சைட் வந்துட்டாங்க, நம்மளோட முருகன் அண்ட் வித்யா ஒரு சைட் வந்துட்டாங்க. ஸோ முத்து சொல்கிறார், இங்கே பாருடா இவ சரியான ஃப்ராடுடா, இவளை நீ நம்பாத அப்படின்றாரு. அப்போ மீனா திட்டுறாங்க, ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா, அவங்க ரோஹிணி பண்ண
தப்புக்கு வித்யா என்ன பண்ணுவாங்க, வித்யாவை எங்க நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்போது, என் ஃபோன் காணாம போனது கூட எனக்கு இந்த பொண்ணு மேல டவுட் இருக்கு அப்படின்றாரு. முருகன் கேட்கிறாரு, ஏய் என்ன ஆச்சு அப்படின்போது முழிக்கிறாங்க அவங்க வித்யா என்ன சொல்றது அப்படின்னு. அப்போ ஒன்று மீனா சொல்றாங்க, அப்போ இவன் மட்டும் யாரு, வித்யா அன்னைக்கு நான் சொன்னல என் பின்னாடி ஒருத்தர் வந்து என்ன வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டாருன்னு அது இவர் தான் அப்படின்போது, முருக்ஸ் என்னது இது அப்படின்னு. அது ஒரு ஒரு பாயிண்ட்ல எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இது கடவுளோட அமைப்பு. முருகன் சொல்றாரு, பாருங்களேன் என்ன ஏன் லவ்வுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு சிஸ்டர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஸோ கடவுளா நம்மள எல்லாம் இப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் மீனாவும் ஏங்க நீங்க சும்மா இருங்க, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும் போது நம்ம அதில் தலையிடக்கூடாது அப்படின்போது இவர் சொல்றாரு முத்து, நீங்க பாருமா அவன் ரொம்ப இன்னசென்ட்டான பையன், சவுண்டு பார்ட்டி, நீ எதுவும் தப்பு பண்ணக்கூடாது, அவனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைன், ஓரளவுக்கு இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே வாங்க மீனா வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாவும் வித்யாவும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்ததான் அந்த திருட்டுக்கோழி ஒருத்த மாட்ட போகிறான், அந்த இவன் கதிர் வருவான் இல்லையா, அப்போதான் சம்பவமே இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மனோஜ். ஸோ மனோஜ் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வந்து ரோஹிணி அயன் பண்ணி வச்சுட்டு மேலே அவரோட ஷர்ட் ஒன்று இருக்குன்னு எடுக்க போயிட்டாங்க. அயன் பாக்ஸை ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் அவரோட ஷர்ட்டை எடுக்கும் போது அயன் பாக்ஸ் பட்டு அவர் கையில் லைட்டாக புண்ணாயிடுச்சு. உடனே அவர் ஐயோ யார் இங்கே வச்சது அப்படின்றாரு. ரோஹிணி மோடி வந்துட்டு ஐயோ மனோஜ் நான் தான் மனோஜ் அயன் பண்ணிட்டு இருந்தேன், உன் ட்ரெஸ்ஸை உன்னோட ஷர்ட் மேலேருந்து எடுக்க போனேன் அப்படின்போது, ஏய் அறிவில்லையா ரோஹிணி உனக்கு, அப்படியே அயன் பாக்ஸ் வச்சுட்டு போயிருக்கு அப்படின்போது, ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா, நான் அயன் பாக்ஸை நேராக தானே வச்சிருக்கேன், அப்போ அயன் பாக்ஸ் ஆனில் இருக்குன்றது கூட உனக்கு தெரியாதா, என்ன உனக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்போது, ஏய் நான் வேலைக்கு போகணும் அவசரமாக நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்போது, ஏன் எனக்கு மட்டும் வேலை இல்லையா ரோஹிணி கேட்குறாங்க, நானும் தான் பார்லர் போகணும் எனக்கு மட்டும் வேலை இல்லையா, உன்னோட ஷர்ட் அயன் பண்ண பாரு எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. அதை வெளியே விஜயா கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க. அடடா நம்மளோட இது கயிறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, 2 பேரும் சண்டை போடுறாங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு உள்ள என்ட்ரு ஆகி, என்னாச்சு மனோஜ் செல்லுக்குட்டி என்னடி சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருன்ட்டு அம்மா பாருமா அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டா என் கையில் சுற்றுச்சு அப்படின்போது, ஏண்டி அறிவிலையடி உனக்கு, எதுக்கடி இப்படி பண்ண, எங்களெல்லாம் ஏமாத்துனது பத்தாதுன்னு இப்போ என் பையனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல பார்க்குறியா, அயன் பாக்ஸ் வச்சு விட்டுருக்க, உன்னெல்லாம் போய் மருமகன் தலையில் தூக்கி வச்சு ஆடினதுக்கு எனக்குலாம் இதெல்லாம் தேவையாடி, எப்படியெல்லாம் எங்களை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம மனோஜ்ன்ட்டு அம்மா சரி விடுமா தெரியாமல் பட்டுருந்துருச்சு நீ போமா அப்படின்போது, டே அப்படி விடக்கூடாதுடா, இங்கே பாரு உன் கையில் எவ்வளோ பெரிய புண்ணாயிருக்கு, பாவம் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அவர் ஒரு பாயிண்ட்ல மா விடுமா நான் தான் தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்கிறேன்ல விடுமா வெளியே போமா ரூம்லேருந்து அப்படின்றாரு. ஸோ நம்மளோட ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், அத்தி அப்படி சொல்லிட்டானா அப்படின்னு. அண்ட் ஷாக்கிங்காக இருக்கிற விஜயாவுக்கு, டே மனோஜ் என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்போது, மா உன்னை என்ன வீட்டை விட்டு வெளியே போசணும், இந்த ரூமை விட்டு தானே வெளியே போசனேன், போமா எதுக்குமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன் நீ போமா அப்படின்னதுமே நம்ம விஜயாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு. ஏன்னா ரோஹிணி முன்னாடி நம்மளை திட்டானே அப்படின்றதுக்காக அழுதுகிட்டே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனா ஷாக் ஆகுறாங்க. அத்தை அழுகுறாங்களா, எங்க அத்தை அழுகுறாங்க, முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதுவும் உங்கள் அண்ணன் ரூமுக்கு போயிட்டு வந்து அழுகுறாங்க அப்படின்னதுமே, எங்கள் அம்மா அழ வச்சு தானே மற்றவங்களை அழ வச்சு தானே பழக்கம், இரு நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக போயிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அண்ணாமலை இருந்து உங்கள் அம்மா அழுகுறாளா, என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்துட்டு, என்னாச்சு விஜயா கண்ணில் ஏதாவது தூசு பட்டுருச்சா அழுதுட்டு இருக்க அப்படின் போது, தூசு பட்டதான் அழுவனா, எனக்குலாம் சென்டிமெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. அடுத்ததாக ரவி ஸ்ருதியும் வராங்க. அவங்களும் வந்துட்டு அம்மா என்னாச்சுமா ஏமா அழுகுறீங்கன்னு ரவி கேட்குறாரு. ஸ்ருதி இருந்துட்டு என்னட்ட காரமா, என்ன ஆண்டி காரமாக சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை, அழுகுறீங்கன்னு போது வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ இவங்க எங்க மனோஜ் என்ன திட்டாங்க அப்படின்றாங்க. மனோஜ் உங்களை திட்டானா, ஆமாம் என்னம்மா சொன்னான் அப்படின்னு ரவி கேட்டதுக்கு, அவன் என்ன ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாடா, கோபமாக என்ன திட்டான்டா, நம்ம யார் மேலே அன்பு வச்சிருக்கோமோ அவங்க தாண்டா நம்மளை காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. எபிசோட் பார்க்கும்போது இந்த மந்திரம் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி இவனுங்க பைத்தியக்காரனாங்களாமா, நம்மளையும் இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் இருந்தது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.